சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோட்ல கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பக்தைக்கு குரு அப்படிங்கிறவர் ஒரே ஒருத்தராதான் இருக்கணுமா? அப்படிப்பட்ட ஒரு பக்தை பாபா அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம். பாபா கிட்ட தினசரி இப்போ நம்ம ஒரு மனிதன் கிட்ட நம்ம வீட்லயே இன்னொருத்தவங்க வாழறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? அந்த மாதிரி அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க, தினம் பாபா கிட்ட பேசுறது. பாபா எனக்கு இது நடந்தது, பாபா எனக்கு அது நடந்தது. அந்த மாதிரி பல பல இடத்திற்கு ஷிரடிக்கே போனாலும் பாபா வாழ்ந்த அந்த பக்தர்கள் அவங்க ஜென்ரேஷன் வீடெல்லாம் இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் போயிட்டு அவங்க கூட எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி பல அற்புதமான விஷயங்கள் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி இருந்தாலும் வாழ்க்கையில கஷ்டங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது. அப்படி எனக்கு கஷ்டமே இல்லைம்மா, குழப்பமே இல்லைம்மா அப்படின்னு இந்த உலகத்துல ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், முடியாது. வெளி தோற்றத்தை வச்சு நம்ம யாரையுமே எடை போட முடியாது. அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு கஷ்டம்லாம் இல்லைப்பா, நாங்க நல்லா தான் இருக்கோம். கஷ்டம் அப்படிங்கிறது நீங்க என்ன, பணம் மட்டும்தான் கஷ்டமா, இல்ல மனசு அமைதி மட்டும்தான் கஷ்டமா? அந்த மாதிரி இதுதான் கஷ்டம் நம்ம சொல்லவே முடியாது. அதுல உச்சக்கட்ட கஷ்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுல பணம் இருக்கும், எல்லாருக்கும் புகழ் இருக்கும், தேவையான சாப்பாடு இருக்கும், போடுறதுக்கு துணிமணி இருக்கும். ஆனா இதை தாண்டி வீட்டுல ஒரு நிம்மதி அப்படின்னு இருக்காது. அதை தாண்டி மனதளவுல உங்களுக்கு நிம்மதின்னு இருக்காது. நிறைய பேருக்கு இது இருக்கு. நீங்க காலையில எழுந்து பாருங்களேன், நைட் வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள 1000 கேள்விகள். அதே மாதிரிதான் அந்த பெண்மணிக்கும். என்னதான் யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் மனசுல 1000 கஷ்டங்கள், 1000 கேள்விகள் மாறி மாறி இருக்கும் பொழுது, இது யோகா உண்மையாவே தியானத்துல உங்க மனசை ஒருநிலைப்படுத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அப்படி அந்த தியானம் யோகா அப்படின்னு தேடும் பொழுதுதான் பரமஹம்ச யோகானந்தர் அந்த கிரியா யோகால போய் சேரணும். இதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலா போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த இடத்துல பரமஹம்ச யோகானந்தருடைய ஆசிரமத்துல, அந்த இடத்துல நான் போன எபிசோட்ல கமெண்ட்ஸ்ல படிச்சேன். அந்த மாதிரி நானும் அப்ராட்ல தாங்க வாழறேன், எங்க அவங்க எந்த ஆசிரமத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க. நாங்க கமெண்ட்லேயே கொடுக்குற அந்த மெயில் ஐடிக்கு நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க, அது எந்த ஆசிரம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்றேன். இப்போ இந்த ஆசிரமத்துக்கு போய் உள்ள நுழையும் பொழுது அந்த பக்தைக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி, பாபா நீ என் கூடயே இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வியோட அந்த ஆசிரமத்துக்குள்ள போறாங்க. அங்க ஒரு வயதான ஒரு பெண்மணி வராங்க. இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த பாபா பக்தை, அவங்க கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு. இந்த பெண்மணியும் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அந்த வயசான பாட்டி சொல்றாங்களாம், நீங்க உட்காரு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சோஃபா மாதிரி காமிக்கிறாங்க. நீங்க உட்காரு, பரமஹம்சர் யோகானந்தருக்கு பிடித்த ஒரு அற்புதமான பாட்டை நான் வாசிக்கிறேன் பியானோல அப்படின்னு சொல்லி அவங்க பியானோல வாசிக்கிறாங்களாம். வாசிக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாபா பக்தை அப்படியே கண்ணை மூடிட்டு அதை ரசிக்க, அந்த பாட்டை ரசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இவங்க கேட்குறாங்க, பாபா என் கூட இருக்கியா பாபா? நீ இருக்க அப்படின்னு தெரிஞ்சும் நான் பரமஹம்ச யோகானந்தர் கிட்ட வந்துட்டேன்னு உனக்கு கோவமா பாபா? தயவு செஞ்சு, இது எனக்கு மட்டும் இல்ல பல பல பக்தர்களுக்கு இந்த கேள்வி இருக்கு, அதற்கான பதிலை நீ கொடுக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயத்த நான் அப்படியே உங்ககிட்ட வார்த்தை மாறாம சொல்றேன். அவங்களுக்கு பொதுவாகவே ஒரு ஆசை உண்டு. என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல இல்ல, அவங்க எப்பயுமே அவங்களுக்கு என்ன மனசுல தோணும் அப்படின்னா அது ஒரு கனவு மாதிரி தோணும். ஷிரடியில இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க, இந்த இடத்துக்கு பேர் நம்ம சபா மண்டபம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த துவாரகா மாயில. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாபாவோட போட்டோ, அதுக்கு கீழே ஒரு கல் இருக்குல்ல, அந்த கல்லு மேலதான் பாபா அவர் இருந்த காலத்துல அமர்ந்திருக்கார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு. அப்போ இந்த பெண்மணி அப்ராட்ல வாழற அந்த பாபா பக்தைக்கு என்ன ஒரு ஆசை மனசுல தோணும் அப்படின்னா, ஒரு காட்சி தோணுமா எப்படின்னா, பாபா அந்த கல்லுக்கு மேல அமர்ந்திருக்காராம். இவங்க அப்படியே உட்கார்ந்த மாதிரி அப்படியே படுத்து பாபாவோட மடியில இப்படி கை வச்சு படுத்துக்கிற மாதிரி அவங்களுக்கு எப்பயுமே அடிக்கடி தோணுமா. இந்த காட்சி வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த விஷயத்த அவங்க அடிக்கடி யோசிப்பாங்க. தெளிவா கேட்டுக்கோங்க. இப்போ இதே என்ன பண்றாங்க, அந்த அம்மையார் பியானோ வாசிக்கிறாங்க பாருங்க அப்ராட்ல, அவங்க வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க கேட்குறாங்க, பாபா எத்தனையோ நாள் உங்க மடியில படுத்து நான் ஆசைப்பட்டிருக்கேன், பாபா மடியில படுத்து அழணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பாபா மடியில படுத்து சிரிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பாபா மடியில படுத்து உபதேசம் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட பாபாவை விட்டுட்டு பரமஹம்ச யோகானந்தர் கிட்ட வந்துட்டேன்னு கோமா பாபா அப்படின்னு கேட்டு அவங்களையே அறியாம
அந்த பியானோ வாசிக்கிறதுல அவங்களே அறியாம அப்படியே அவங்க ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு அப்படியே யோசிச்சுட்டே இருந்து அப்படியே பரமானந்தத்தை அனுபவித்த தருணம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி பியானோ வாசிக்க வாசிக்க அவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையா. ஆனா அந்த அந்த பெண்மணி எப்படின்னா பல பல வருடங்கள் இந்த பரமஹம்ச யோகானந்தருக்கு சேவை பண்ணியிருக்காங்க. அந்த வயசான பாட்டி, அந்த பாட்டி பியானோ அது வந்து யோகானந்தருக்கு பிடித்த ஒரு பாட்டாம். அதை வாசிக்க வாசிக்க இந்த அப்ராட்ல வாழற பாபா பக்தன் என்கிட்ட சொல்றாங்க என்னன்னா, அந்த இடத்துல கண்ணுக்கு முன்னாடி, இது வந்து கனவில்ல, நடந்த ஒரு விஷயம். கண்ணுக்கு முன்னாடி அந்த இடத்துல பாபாவும் பக்கத்திலேயே பரமஹம்ச யோகானந்தரும் வந்து அமர்ந்தாங்களாம். எனக்கு அதை கேட்கும் பொழுதே மெய் சிலிர்த்து போச்சு. அப்போ இவங்க அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தோணுது, எதிரில் பார்த்தா பாபா, பக்கத்திலேயே பரமஹம்ச யோகானந்தர் உட்கார்ந்து, அவங்க என்ன காட்சி பொதுவா யோசிப்பாங்க, பாபா மடியில் எப்படி கை வச்சு படுக்கிற மாதிரி ஷிரடியில அந்த கல்லு, பாபா அமர்ந்த கல்லு மேல பாபா உட்கார்ற மாதிரி யோசிப்பாங்கல்ல. ஆனா இப்போ பாபாவும் பரமஹம்ச யோகானந்தர் இருக்கும் பொழுது இவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க பாருங்க. இவங்களையே அறியாம பரமஹம்சர் யோகானந்தர் அவருடைய மடியில கைய வச்சு அவங்க அப்படியே உட்கார்ந்துருக்காங்களாம். நீங்க பாருங்க, இந்த இடத்துல மறுபடியும் இதை பார்த்த உடனே, இதை அவங்க அப்படியே பண்ண உடனே அவங்க திருப்பி அழறாங்க. பாபா, உன்னை விட்டுட்டு நான் பரமஹம்ச யோகானந்தர் அவரோட மடியில இப்படி கையை வச்சு படுத்திருக்கேனே, இது நியாயமா பாபா? அப்பனா என்ன, நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு தானே அர்த்தம். அப்போ பாபா விட்டுட்டு வேறொரு குரு கிட்ட போகும்பொழுது பாபா பக்கத்திலேயே இருக்கார், ஆனா அவர் மடியில நான் கையை வச்சு படுக்கிறேனே, அப்பன்னா என்ன பாபா, நீ என்னை விட்டுட்ட அப்படின்னு சொல்லி அழும் பொழுது பாபா இதே வார்த்தை சொன்னாராம். என்ன அப்படின்னா, அந்த பெண்மணி பாபா பக்தியோட கையை பிடிச்சிட்டு பாபா சொன்னாராம், நீ எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியிலையும் நான் உன் கூட தான் இருக்கேன், இருப்பேன். எப்படி பாருங்க, பாபா எப்படி பேசினாருன்னு நான் கேட்டேன். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மாறி மாறி பாபா பைலிங்குவலா பேசினாரு. எனக்கு வந்து இது அவங்க சொல்றது வந்து என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஏன்னா இது அனுபவித்த ஒருத்தருக்கு நிச்சயமாக அது அந்த தருணத்தை வாய்வார்த்தையால சொல்ல முடியாது. அது முடிந்தா கண்மூடி அப்படியே நான் இப்ப பேசும்பொழுது நீங்க அனுபவிச்சு பாருங்க, உங்களுக்கு அதோட ஆனந்தமோட உச்சகட்டம் அப்படின்னு புரியும். அப்போ பாபா சொல்றார், கையை பிடிச்சு சொன்னாராம், நீ எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியிலையும் நான் உன் கூட இருக்கேன். ஆனா இந்த கிரியா யோகால பரமஹம்ச யோகானந்தர் தான் உன்னுடைய குரு. இதுல அவர் உன்னைய வழி நடத்துவார், நீ கவலையே படாத, நானும் அவரும் சேர்ந்து உன்னை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாபா சொன்னாராம். பாருங்க, இது வந்து பல பேர் நம்ம யோசிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து பாபா பிடிக்கும், கூடுதலாக மகா பெரியவரை நம்ம வணங்குறோம் அப்படின்னா நம்ம போய் கேட்போம், பெரியவாவோட மடத்துல நிற்போம். திடீர்னு நம்மளுக்கு தோணும், பாபா நீங்க வந்து என்னை விட்டுட்டியா பாபா, நான் வந்து அடிக்கடி நான் மடத்துக்கு போறேனே, பெரியவரை போய் பார்க்க போறேனே, ஆனா உன்னை வந்து ஷிரடியில பார்க்க வரலையே. இது வந்து பல முறை எனக்கே தோணின ஒரு விஷயம். என்னுடைய அனுபவத்தை தான் நான் இப்ப சொல்றேன். எனக்கே பல முறை தோணிருக்கு, மகா பெரியவரை போய் வணங்கும் பொழுது பாபா என்னை விட்டுட்டியா அப்படின்னு நான் கேட்பேன். ஆனா இல்ல, நமக்கு எத்தனை குரு நம்மளுடைய வாழ்க்கையில வராங்க அப்படின்றது அதற்கும் ஒரு குடுப்பினை வேணும். அதை பத்தி ஒரு பக்தை கிட்ட பாபா வாழ்ந்த காலத்துல சொல்லியிருக்கார். அதை பத்தி நான் நிச்சயமாக பேசுறேன். இப்போ இந்த பாபா பக்தை நான் சொன்னேன் பாருங்க, இந்த விஷயம் நடக்கும் பொழுது அவங்க தேம்பி தேம்பி அழறாங்களாம். பாபா சொல்ல பரமஹம்ச யோகானந்தர் மடியில படுத்து பாபா இப்படி கையை பிடிச்சு சொன்னோடனே கேட்டது அவ்வளோ ஆனந்தமா இருந்து அவங்கனால அழுகிய கண்ட்ரோலே பண்ண முடியாம அவங்க சொன்னாங்க, ஐ காட் ட்ரென்ச்ட் இன் டியர்ஸ் அப்படின்னாங்க. அதாவது அவங்க கண்ணீர் அப்படியே நனைஞ்சு போயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு தேம்பி 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 அழறத பார்த்த உடனே அந்த பியானோ வாசிச்ச பாட்டி சொன்னாங்களாம், உடனே முதல் பாட்டு முடிச்சுட்டு, நான் இப்போ இவ்வளோ ஆனந்தத்தை நீ அனுபவிச்சியே, இன்னொரு ஒரு அற்புதமான உனக்கு காட்சி கிடைக்கும், நான் இப்போ அடுத்த பரமஹம்ச யோகானந்தருக்கு பிடிச்ச இன்னொரு ஒரு பாட்டை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2வது பாடலை அந்த பியானோல வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசிக்க ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் ஏற்கனவே இவங்க அழுதுட்டு இருந்தாங்க, இவங்க அழுகையை வந்து கம்மி பண்ணவே முடியல, அழுதுட்டே இருக்காங்க, தொடர்ந்து அழுதுட்டே இருக்காங்க, அந்த ஆனந்த கண்ணீர் வந்துட்டே இருக்கு. 2வது பாடலை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அதே காட்சி எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இந்த பாபா பக்தை அதற்கு அவங்க கூட பாபா, அது பாபா கூட அவங்க 2 பேரு கூட பரமஹம்ச யோகானந்தர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பாபாவும் பரமஹம்ச யோகானந்தரும் 2 பேரும் நிக்கிறாங்களாம். அப்போ இந்த பாபா பக்தை இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடுறாங்க, நீ வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்படி கையசிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம்.
அப்போ இந்த பெண்மணியும் போன உடனே இந்த குட்டி குழந்தைங்க 3 பேரும் இருக்காங்க அப்படின்னா எப்படி கையை பிடிச்சு சுத்துவாங்க, சந்தோஷமா விளையாடுவாங்க. அந்த மாதிரி பாபா, பரமஹம்ச யோகானந்தர், இந்த பெண்மணி 3 பேரும் அப்படியே கையை பிடிச்சு சந்தோஷமா சுத்துறாங்களாம். அப்போ மறுபடியும் இந்த பெண்மணி பாபாவை பார்த்து கேட்குறாங்க, பாபா என்னை விடலைல்ல, கண்டிப்பா என் கூட தானே இருக்கீங்க அப்படின்னு. உடனே பாபா மறுபடியும் சொன்னாராம், முன்னாடி நீ ஒரு குரு என்னை மட்டும்தான் வழிபட்ட, ஆனா நீ நல்ல மனிதனாக வாழறதுனால தான் இந்த நம்மளோட 6 இன்னர் எனிமீஸ் அப்படின்னு இருக்கு. நான் இதை பத்தி உங்களுக்கு நான் தொடர்ந்து பேசிட்டே வரேன். அது அப்போ நான் பேசும்பொழுது உங்களுக்கு புரியும். அப்போ பாபா சொல்றார், நீ நல்ல மனிதனாக வாழும் பொழுது, அது நீ மட்டுமல்ல, பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு மனசுல கெட்ட எண்ணம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து குருமார்கள் வந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு பாபாவே சொல்லியிருக்காரு. அதனால பாபா சொன்னாராம், இப்போ உனக்கு ஒரு குரு இல்லை, நாங்க 2 பேரும் உன் கூடயே இருக்கோம், உன்னுடைய வாழ்க்கையில வழி நடத்துறதுக்கு நீ எதற்குமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றார். உண்மையாகவே இது கேட்டு எனக்கு சிலிர்த்து போச்சு. காரணம் என்ன? நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறாங்க அப்படின்னா அதுவே நம்ம வாழ்க்கையில பண்ண ஒரு பெரிய பாக்கியம், நம்மளுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய குடுப்பினை. இதற்கு இந்த குருவை பத்தி பேசும் பொழுது எனக்கு ஞாபகம் வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பாய் கணேஷ் கப்பர்தே. இவங்க யாரு? இந்த லக்ஷ்மி பாய்க்கும் பாபாக்கும் ஒரு பெரிய பந்தம் உண்டு. குரு அப்படின்றவரை எப்படி அடைய முடியும், எந்த ஒரு பக்தை கிட்ட குரு வருவார் அப்படின்றதற்கு பாபாவே அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். அப்படி என்ன விளக்கம் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.